ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு யூனிட் 3 வந்து ஃபோர்ஸ், அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 2ல் என்னென்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், இந்த மூணையும் நம்ம இன்னைக்கு பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா விசையின் விளைவுகள். எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு பொருளின் மீது விசையை கொடுக்க ஆற்றல் தேவை. நீங்கள் நல்லா படிக்கணும், உங்கள் உடம்பெல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் சக்தி கிடைக்கும். அந்த சக்திக்கு தான் வந்து ஆற்றல் பேர், இங்கிலீஷில் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு டூ த ஃபாலோயிங் திங்ஸ். இந்த விசையினுடைய விளைவுகள் வந்து 4ஆக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு முதல்ல படிச்சிடலாம், அப்புறம் டீட்டெயிலாக ஒவ்வொரு இதாக விளைவுகளை பற்றி நம்ம பின்னாடி படிக்கலாம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தி டைரக்ஷன். விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. டைரக்ஷன்னா திசை. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தி ஸ்பீடு. விசை வேகத்தை மாற்றுகிறது. ஸ்பீட்னா வேகம். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். விசை நகரும் பொருளை நிறுத்துகிறது. மூவிங் ஆப்ஜெக்ட்னா நகரும் பொருள். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தி ஷேப் அப்படின்னா விசை ஒரு பொருளினுடைய உருவத்தை மாற்றுகிறது. ஷேப்னா வந்து உருவம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன் அப்படின்னா விசை திசையை மாற்றுதல். இந்த பிக்சர் நல்லா பாருங்க. இதை படிச்சுட்டு நான் இதை விளக்கமாக சொல்கிறேன். ஹியர் in the picture, a boy hits the shuttlecock and it reaches the other boy. He hits it again with the racket to move it to the opposite direction. இப்போ இந்த ரெண்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஷட்டில் காக் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாய் வந்து அடிக்கிறான், செகண்ட் பாய் வந்து அதை மறுபடியும் தடுத்து என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஃபர்ஸ்ட் பாய் கிட்டே என்ன பண்ணுறான், அந்த ரேக்கெட்டை விடுறான். அப்படின்னா என்ன அப்படின்னா பந்து எதிர் திசையில் இயங்கி முதல் சிறுவனை நோக்கியே வருகிறதா இல்லையா, அப்ப திசையை மாற்றுதல் அப்படின்னு பொருள். சேஞ்சஸ் டைரக்ஷன். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன் அப்படின்னா இயக்கத்தை மாற்றுதல். இயக்கத்தை மாற்றுதல். இதுல பாருங்க, the cycle moves forward because force is applied on the சைக்கிள் பை பெடலிங். இந்த பாய் பாருங்க, சைக்கிள் பெடல் பண்ணுறான்னா ஒரு மிதிவண்டி என்ன பண்ணுறான், அந்த பெடலிங் ப்ரெஸ் பண்ணும் போது அந்த சைக்கிள் என்ன ஆகுது, ஃபார்வர்டு முன்னோக்கி போகுது. when we stop pedaling and apply the brake, the cycle comes to rest. அப்போ வந்து என்ன பண்ணுது, அவன் பெடல் பண்ணுறதை நிறுத்தின உடனே அது கொஞ்சம் சைக்கிள் மூவ் ஆகுது, கொஞ்சம் நிற்குது, அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது, அந்த சைக்கிள் நின்னே போயிடுது. அப்போ விசை கொடுப்பதை நிறுத்தியவுடன் மிதிவண்டி நின்று விடுகிறது. இந்த பிக்சர் நல்லா பாருங்க. சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில பயன்பாடுகளுக்கு இந்த ஃபோர்ஸ், புஷ்ன்னு சொல்லி சொன்னோமா இல்லையா, அதை பயன்படுத்துகிறோம். ஓப்பனிங் த டோர் அப்படின்னா இந்த கேர்ள் என்ன பண்ணுறா, கதவை தள்ளறா. புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார். இந்த கயிறு இழுத்தல் போட்டி நடக்குதா இல்லைங்க, இழுத்தல். புல்லிங் எ ரோப் ஃப்ரம் வெல். இந்த பாய் என்ன பண்ணுறான், அந்த கிணறுக்குள்ள பக்கெட்டை இழுக்கிறான். புல்லிங். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு அப்படின்னா விசை வேகத்தை மாற்றுதல். சேஞ்ச் த ஸ்பீட்னா வேகத்தை மாற்றுதல். இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, இதை படிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். Force can change the speed of a body which is already in motion by providing more force on it. இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது மேலும் விசை கொடுக்கும் போது அப்பொருளினுடைய வேகம் அதிகரிக்கிறது அப்படின்றது. இப்போ பாரு, ஒரு பொருள் இருக்கு, அதை நீங்க கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை கார், அதை தள்ளும் போது வேகமாக தள்ளலாம் என்ன ஆகுது, அந்த கார் வேகமாக போகுது. அதுதான் ஃபோர்ஸ். வேகமாக கொடுக்குறோம் விசையை கொடுக்கும் போது. ராம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஆர் பிளேயிங் வித் எ டாய் கார். ராமுவும் அவனோட தம்பியும் இங்கே டாய் கார் விளையாடுறாங்க, பொம்மை கார். ராம் ட்ரைஸ் டு மூவ் த டாய் கார் அண்ட் ஹிஸ் பிரதர். இந்த ராம் என்ன பண்ணுறான்,
காரை வந்து வேகமா முன்னோக்கி தள்ளுறான். அவனுடைய தம்பி இருக்கான் பாருங்க, ஹிஸ் பிரதர், அந்த கார் முன்னோக்கி வர காரை வந்து என்ன பண்றான், ஆப்போசிட் சைட்ல இருந்து அதை தடுக்கிற மாதிரி மெதுவா நிறுத்துறான். ஸ்லோ டவுன் த டாய் கார். பொம்மையினுடைய வேகத்தை குறைத்து அதனை நிறுத்துறான். அதாவது என்ன அப்படின்னா, thus force changes the speed of an object. விசை பொருளினுடைய வேகத்தை குறைக்கிறது. பாருங்க அடுத்தது, force can stop a moving object. இயங்கும் பொருளை நிறுத்துதல். மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இயங்கும் பொருளை, ஸ்டாப்னா நிறுத்துதல். இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, இதுக்குரிய விளக்கம் சொல்றேன். an object stops moving when we apply force in the opposite direction. இயங்கும் பொருளின் மீது அந்த இயக்கத்திற்கு எதிர் திசையில விசை கொடுக்கப்பட்டா அவ்விசை அப்பொருளுடைய இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது. இப்ப இது என்ன பிளேன் தெரியுமா? என்ன விளையாட்டு, என்ன கேம்? ஃபுட்பால். ஹேவ் யூ பிளேடு ஃபுட்பால் கேம்? கால்பந்து விளையாடி இருக்கிறியா? ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால்? ஓடி வரும் கால்பந்தை எப்படி நீங்க நிறுத்துவீங்க? The goalkeeper applies force and stops the ball. இலக்கடிப்பர், கோல் கீப்பர் என்ன பண்றாரு, அந்த எதிரில் வர பாலை என்ன பண்றது, கையால தடுத்து நிற்கிறார். பால் வந்து இப்படி வந்துட்டு இருக்கு, அவர் எதிர் திசையில நின்று இந்த நெட்டுக்குள்ள போகாம தடுக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா பொருளை நிறுத்துதல்னு அர்த்தம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தி ஷேப். விசை பொருளினுடைய வடிவத்தை மாற்றுதல். இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. When an inflated balloon or water balloon is pressed, some force is applied on both sides of the balloon. Thus, it changes its shape. காற்று அல்லது தண்ணியால நிரப்பப்பட்ட ஒரு பலூனை எடுத்துக்கோங்க, அது ரெண்டு கையாலையும் அழுத்துங்க. அந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள விசை செலுத்தும் போது அந்த பலூனோட வடிவம் மாறுது தானே. இன்னொன்று ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல, அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க பாருங்க, அந்த ஷேப் மாறுதா இல்லையா, அது கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது, while squeezing a plastic water bottle, force is applied on all sides of the bottle. Thus the shape and size of the bottle is changed. விசை பொருளினுடைய வடிவத்தை மாற்றுதல்னு அர்த்தம். இதுக்கு பாருங்க, இந்த பாட்டில் இருக்கு, நம்ம தண்ணி குடிச்சிட்டு இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கெல்லாம் குறும்புக்கார பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டிலை போட்டு அப்படியே அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை போட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்ப இந்த பாட்டிலை வந்து கையால நசுக்கும் போது அதன் எல்லா திசையில், ஆல் சைட்ஸ் ஆஃப் த பாட்டில், இந்த பாட்டில் எல்லா பக்கமும் என்ன விசைய ஃபோர்ஸை செலுத்துறோம். அதனால இந்த பாட்டிலினுடைய வடிவம், ஷேப் மாறுது. அதனுடைய சைஸ்னா என்னது, வடிவமும் அளவும் மாறுது. The shape and size னா என்ன தெரியுமா? ஷேப்னா வடிவம், சைஸ்னா அளவு. இங்க பாருங்க, do you know less force is required in pulling than in pushing, so it is easy to pull than push an object. நீங்க தள்ளு வண்டி, இந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, தள்ளு வண்டி பார்த்துருக்கீங்க, பழக்காரங்க வண்டியில 2 பேர் இருப்பாங்க, பின்னாடி ஒருத்தர் புஷ் பண்ணுவாரு, முன்னாடி இருக்கிறவர் புல் பண்ணுவார், இழுப்பாரு. அப்ப அந்த புஷ் பண்ணவர் பாரு தன்னுடைய எனர்ஜியெல்லாம் கொடுத்து பின்னாடி தள்ளுவாரு. அப்ப யாருக்கு வந்து விசை அதிகம் அப்படின்னா அந்த பின்னாடி தள்ளுறாரு பாரு, அவருக்கு தான் வந்து விசை அதிகம் தேவைப்படுது. முன்னாடி இழுக்கிறவருக்கு விசை குறைவா, அதான் ஃபோர்ஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங். இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்களா, பார்த்துருக்கீங்களா? இந்த கிரிக்கெட்டுக்கு என்ன அப்படின்னா சேஞ்சஸ் த டைரக்ஷன். நான் ஸ்பாஞ்சுக்கு சொன்னேன்னா இல்லையா, சேஞ்சஸ் தி ஷேப், இதுக்கு அண்டர்லைன் பண்ணா. அடுத்தது சேஞ்சஸ் த ஸ்பீடு அப்படின்னா வந்து அந்த வேகத்தை குறைத்தல் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா, இதுக்கு ஸ்டாப்ஸ் த மோஷன். பாரு இந்த பிக்சர், எது எதுக்கு மேட்ச் நான் மேலே சொன்னப்பா, பிக்சரை பார்த்துட்டு அதுக்குரியது வந்து லைன் நீங்கள் போடுங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா விசையினுடைய வகைகள் வந்து 2. கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா தொடு விசை, தொடுறது. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா வந்து தொடா விசை. when a force is applied by touching the object, it is called contact force. ஒரு பொருளை தொடுவதன் மூலமா அந்த பொருள்ல வந்து ஒரு விசை செயல்படுது. இந்த மேட்ச் பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் லைட்டிங் எ மேட்ச் ஸ்டிக்.
இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஸ்டிக்குனால இந்த மேட்ச் பாக்ஸை வந்து என்ன பண்ணுறோம், உரசுறோம். அப்போ தொடுறதுனால என்ன ஆகுது, ஸ்பார்க்கிள் அதான் இப்போ தீப்பொறி வருதா இல்லையா, அதுதான். இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3: மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ்னா தசைநார் விசை, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னா எந்திர விசை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா வந்து உராய்வு விசை. அடுத்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். When a force is applied without touching an object, it is called non-contact force. அப்படின்னா ஒரு பொருளை தொடாமலேயே, தொடறதில்ல ஆனால் அந்த விசை செயல்படுது, அதுக்கு தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு பேரு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேக்யூம் கிளீனர். நம்ம வீட்டில் எல்லாம் இந்த வேக்யூம் கிளீனர் விளம்பரத்தெல்லாம் கூட, நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட இந்த விளம்பரத்தில் பார்த்துருக்கீங்களா, அந்த எங்கே சோஃபால இந்த எல்லா இடத்துல இருந்து அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அது ஒரு டியூப் இருக்கும், அது வந்து இந்த தூசிலாம் வந்து எடுக்கும், உறிஞ்சும். மேக்னெட் நம்ம இது கண்டிப்பாக பார்த்துருப்போம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணால் கூட இந்த மேக்னெட் இருக்கும், இந்த கதவு ஏன் டோர் டக்குன்னு மூடுதுன்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோலெல்லாம் உள்ளே வந்து இந்த ஸ்பீக்கர் இருக்குது, அதுலலாம் மேக்னெட் இருக்கும். நம்ம ஸ்கூலில் கூட வச்சுருக்கோம் மேக்னெட், காந்தம்னு பேர். இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ் இருக்குது: கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா புவியீர்ப்பு விசை, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா வந்து காந்த விசை. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன்னா இல்லையா, அதில் வந்து நல்லா அது 3 டைப்ஸ் சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம், மஸ்குலர் ஃபோர்ஸ். தொடு விசையில் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ்ன்றது வந்து தசைநார் விசை. The force applied by using the parts of our body is called muscular force. இந்த பாய் நம்ம ஏற்கனவே இந்த பிக்சரில் பார்த்தோம். I use my legs to pedal. The force used here is muscular force. என்னுடைய கால் திசைகளை நான் மிதிவண்டியை இயக்க பயன்படுத்துகிறேன். அப்போ என்னது, அந்த கால் திசை, இது தசைநார் விசைன்னு பேர். I use my hands to make parts. The force used here is muscular force. நான் என்னுடைய கை தசைகள், ஹேண்ட்ஸ் டு மேக் பார்ட்ஸ், என்னுடைய கை தசைகளை பயன்படுத்தி பானை செய்கிறேன், அதுவும் ஒரு தசைநார் விசை. அடுத்தது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அடுத்தது எந்திர விசை. இதுக்கு பார்த்தீங்கன்னா the force applied by a machine is called mechanical force. இதுக்கு மிஷின் எந்திரத்தினால கொடுக்கப்படும் விசை வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், எந்திர விசைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், யூசிங் புல்டோசர் டு டிக் கிரவுண்ட். ஆழமான குழியை தோன்றதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறோமா, நம்ம மண் வெட்டும் இயந்திரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிரைண்டிங் யூஸ் எ மிக்சர் கிரைண்டர். நம்ம மிக்சியில் சட்னியோ ஏதோ ஒரு பொருள் அரைக்கணும்னா வந்து அந்த கலப்பின்னு சொல்லுவோம், ஜாரு இந்த மிக்சின்னு சொல்லுவோம். அதில் பொருளை அரைக்கிறோமா இல்லையா, இது எந்திரத்தினால இயங்கப்படும் விசை. இப்போ இந்த 2 விசை பார்த்துட்டோம். அடுத்தது 3வது வந்து உராய்வு விசை அப்படின்னு சொல்கிறோம். அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பேர். இதில் பார்த்தீங்கன்னா when we roll down a ball on grass ground, it slows down and finally stops. ஒரு பந்தை புல்தரையில் உருள செய்கிறோம், அதோட வேகம் படிப்படியாக குறையுது, கடைசியாக என்ன ஆயிடுது, அந்த பந்து நின்றுடுது. we know that an object cannot stop without force. விசை செயல்படாம இயங்கும் பொருள் ஒன்று நிற்காது, அது உராயுது. அந்த பாலுக்கும் அந்த புல்தரைக்கும் உராயறதுனால கடைசியில் என்ன ஆயிடுது, அது நின்றுடுது. நீங்க கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா பேட்ல அடிப்பார் பால், அது என்ன பண்ணும், தரையில வேகமா போகும், அப்படியே போய் ஸ்லோவாகி என்ன ஆகுது, கடைசியில் நிற்குதா, பார்த்துருக்கீங்க தானே கிரிக்கெட் மேட்ச்ல. அதுதான் the force that stopped the ball is frictional force. இந்த விசைக்கு தான் உராய்வு விசைன்னு பேரு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு பேரு. அடுத்தது force exerted by the surface when an object move over it is called frictional force. ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது எதுல, ஒரு தரையில பரப்பின் மீது, அப்பரப்பினால் பொருளின் மீது, சர்ஃபேஸ்னா வந்து பரப்பு, பொருளின் மீது தரப்படும் விசையே அந்த பாலுக்கு அந்த புல்லுக்கு இடையில வந்து ஒரு உராய்வு விசை வருது, இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். Think, why do we sprinkle powder on the carom board before playing carom? கேரம் போர்டு விளையாடும் போது இந்த போர்டுக்கும் இந்த காயினுக்கு நடுவில் ஒரு பவுடர் போடுறாங்களா, அது எதுக்கு அப்படின்னா இந்த போர்டுக்கும் இந்த காயினுக்கும் இடையில வந்து இந்த உராய்வு, அப்போ அந்த பவுடர் போட்டோன்னா அது வந்து ஸ்மூத்தாக போய் அந்த ஹோலில் விழுந்துடும், அதுக்காகத்தான் அந்த பவுடர் போடுறது. இப்போ 3 டைப்ஸ் பார்த்துட்டோம்.
அடுத்தது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்க்கணுமா வேணாமா? அதுக்கு முன்னாடி போகலாம் வாங்க. 2 டைப்ஸ் சொன்னேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வகை. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா வந்து புவியீர்ப்பு விசை. when you throw a ball up in the air, why does it come down? ஒரு பந்தை காற்றில் மேல் நோக்கி எரிஞ்சா அது ஏன் கீழே வருது? ஏன் அப்படியே மேலே பறந்து போக வேண்டியதானே? நீங்க திங்க் பண்ணுங்க. when we jump, why do we come down? why do not we fly? நாம் குதிக்கும் போது ஏன் மீண்டும் தரையை நோக்கியே வரோம்? ஏன் நம்மளால பறக்க முடியல? இந்த சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏன், எதற்கு, எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாதான் அதுக்கு நல்ல ஒரு பதில். சயின்ஸ்னாவே இந்த 3 கேள்வி இருந்தாதான் அதுக்குரிய ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இந்த ட்ரீ பாருங்க, இந்த ட்ரீல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஆப்பிள் ஃப்ரூட்ஸ். அந்த ஆப்பிள் ஒன்று வந்து என்ன ஆகுது? கீழே விழுகுது. அது இந்த அந்த மேலே தானே இருந்தது, அது அப்படியே மேலே போக வேண்டியது தானே? ஏன் அது கீழே விழுந்தது? இதுக்குரிய பாருங்க. why do fruits fall down from this tree? இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றத கண்டுபிடிச்சவர் வந்து சர் ஐசக் நியூட்டன். why this happens? the earth pulls all the objects towards itself. பூமியானது எல்லா பொருளையும் தன்னை நோக்கி ஈர்க்குது, காந்தம் மாதிரி. பொருள்கள் அப்புறம் பாருங்க, the force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. அப்படின்னா பொருள்களை தம்மை நோக்கி இழுக்கிறதுனால அவற்றின் மீது பூமி செலுத்தக்கூடிய விசையே வந்து புவியீர்ப்பு விசை. நல்லா கேட்டுக்கோங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா புவியீர்ப்பு விசைன்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காந்தம் சொன்ன காந்த விசை. எந்த ஒரு காந்தமும் அந்த இரும்பாலான பொருளை வந்து கவரக்கூடியது. அது டிஸ்டன்ஸ்ல இருந்தாவே தானாவே என்ன பண்ணும்? அதை ஈர்த்துக்கும். இந்த பிக்சர்ல பாருங்க, மேக்னெட் இருக்கு. இது என்னது? குண்டூசி இருக்கு. இங்க வச்சா கூட அது என்ன ஆகும்? டக்குன்னு போய் அந்த மேக்னெட்ல போய் ஒட்டிக்கும். A magnet is a material that attracts things made of iron. இரும்பாலான பொருள்களை தம்மை நோக்கி ஈர்க்கிறது, அட்ராக்ட்ஸ் திங்ஸ். ஈர்க்கக்கூடியது தான் வந்து காந்தம், ஈர்க்கும் பொருள். அது வந்து முக்கியமா எது அப்படின்னா மரக்கட்டையெல்லாம் ஈர்க்காது, காந்தத்தை மட்டும்தான் ஈர்க்கும். The force that attracts things is called magnetic force. அதுக்கு என்ன பேரு? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ்டு ஹியர். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இது தசைநார் விசைன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா இல்லையா? மஸ்குலர் ஃபோர்ஸ், கால் தசைனால உதைக்கிறாரு. இது என்னது? மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஃபேன் ஸ்டாப்பாக இருக்கு, அதை ஆன் பண்ணால் அது எந்திரத்தினால சுழலுது. அடுத்தது பார்த்துங்க, இந்த மரத்தில் இருந்த இலை வந்து கீழே விழுது, அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து மேக்னெட் இருக்குது தானே, அது வந்து இந்த ஆணியை வந்து என்ன பண்ணுது? ஈர்க்குது, அட்ராக்ட்ஸ் பண்ணுது. அதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த பிக்சர் மேலே இருக்கு, அதுக்குரியதை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். அடுத்தது பாருங்க, டிக் த மஸ்குலர் ஃபோர்ஸ். இந்த பிக்சர் பாருங்க, இது வந்து இந்த பாய் வந்து விளையாடுறான். அப்போ எது மஸ்குலர் ஃபோர்ஸ்ன்றதை நான் சொன்னதை ஞாபகம் வச்சு எதெல்லாம் மஸ்குலர் ஃபோர்ஸோ அதுக்கு மட்டும் டிக் பண்ணுங்க, மற்றதை நீங்கள் ஒன்றும் அந்த பாக்ஸை தொடாதீங்க. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா உராயிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம வண்டியிலலாம் என்ன சொல்லுவாங்க? டயர் சீக்கிரம் தேஞ்சு போச்சு, அம்மிக்கல் ஆட்டாங்கல் அந்த கல் உராயிறதுனால கல் வந்து தேஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அதுக்கு ஃப்ரிக்ஷன் பேரு. இப்போ உதாரணத்துக்கு, when we use eraser on a paper, the shape of the eraser changes. வெள்ளைத்தாள பென்சிலால எழுதுனத நல்லா அழிச்சிருங்க. அப்போ அழிக்கும் போது என்ன ஆகுது? why? ஏன்? it is because of the friction between the eraser and the paper. அந்த வடிவம் ஏன் மாறுது அப்படின்னா, அந்த எரேசரை போட்டு அழுத்த என்ன ஆகும்? அதனுடைய ஷேப் மாறுது. friction is a force of actions between two surfaces in contact. இரண்டு பரப்புகள் ஒன்றை ஒன்று தொடும் போது என்னது? பிட்வீன் இரண்டு பரப்புகளுக்கு வந்து தொடும், கான்டாக்ட்னா தொடுறது. ஆர் when they slide over one another, ஒன்றின் மீது ஒன்று நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசைதான் என்னது? friction. Do you know early man accidentally discovered fire by rubbing two flint stones, சிக்குமுக்கி கல் டுகெதர். அந்த காலத்துல வந்து இந்த ஆதிகால மனுஷன் என்ன பண்ணா? தீக்கு வந்து 2 கல்லை இப்படியே எதுக்கோ உரசனா. அப்ப என்னாச்சு? தீப்பொறி
வந்தது. அதை வச்சு தான் இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம மேட்சிங் பாக்ஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஸ்லைடிங் பார்த்தீங்களா, சறுக்கு விளையாட்டு பார்க்லலாம் இருக்குமே, இது வந்து இந்த சறுக்கு மரம் ஸ்லைடிங்க்கும் நீயும் இருக்க பார்த்தியா, அப்படியே இந்த நழுவி வரதுனால தான் நீங்கள் கீழே என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து விழுகிறீங்க. அடுத்து ரன்னிங் கார், இந்த காரோட டயரும் இந்த இந்த ரோட் சைடு இருக்கு பார்த்தியா, இதுவும் வந்து உராயிருது. அதனால தான் என்ன ஆகுது, அந்த பேருந்து அப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டே போகுது. அது ரன்னிங் கார். இப்போ இந்த கிளாசிஃபைன் இருக்கு, இந்த பிக்சரை நல்லா பார்த்துட்டு இதுக்கு மேட்ச் ஆனதெல்லாம் நீங்கள் இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணணும், எழுதணும். லிஸ்ட் அவுட் த புஷ் ஆக்டிவிட்டீஸ், தள்ளுதல் செயல்கள். லிஸ்ட் அவுட் த புல் ஆக்டிவிட்டி, இழுத்தல் செயல்கள். லிஸ்ட் த ஃப்ரிக்ஷன்ஸ் ஹியர், உராய்வு செயல்கள். இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு இந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணோம். அடுத்த யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.